ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அட்வான்ஸ் டாக்ஸ் கடைசி தேதி மார்ச் 15. யார் கட்ட வேண்டும், எப்படி செலுத்துவது, தவறினால் அபராதமா பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. 2025-26 நிதியாண்டிற்கான அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவதற்கான இறுதி காலக்கெடு மார்ச் 15 ஆகும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா விதிகளின்படி டிடிஎஸ் கழித்த பிறகு ஒருவரின் மொத்த வரி பொறுப்பு 10,000 கடந்தால் அந்த நபர் ஆண்டின் இறுதியில் ஒரே நேரத்தில் வரி செலுத்துவதற்கு பதிலாக நிதியாண்டில் தவணைகளாக முன்கூட்டியே வரி செலுத்த வேண்டும். இந்த முறையே அட்வான்ஸ் டாக்ஸ் அல்லது பே ஆஸ் யூ ஏர்ன் வரி முறை என்று அழைக்கப்படுகிறது. அட்வான்ஸ் டாக்ஸ் பொதுவாக கூடுதல் வருமானம் உள்ளவர்களுக்கு பொருந்தும். குறிப்பாக வாடகை, வட்டி, மூலதன ஆதாயம், ஃப்ரீலான்ஸ் வருமானம் போன்றவை உள்ள சம்பளம் பெறும் நபர்கள், ஃப்ரீலான்சர்கள், ஆலோசகர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காளர்கள், வணிக உரிமையாளர்கள் போன்றவர்கள் அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கலாம். ஆனால் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அவர்களுக்கு வணிக அல்லது தொழில்முறை வருமானம் இல்லை எனில் அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். அட்வான்ஸ் டாக்ஸ் நிதியாண்டில் 4 தவணைகளாக செலுத்தப்படுகிறது. ஜூன் 15க்குள் மொத்த வரி பொறுப்பின் குறைந்தது 15%, செப்டம்பர் 15க்குள் 45%, டிசம்பர் 15க்குள் 75% மற்றும் மார்ச் 15க்குள் மொத்த 100% செலுத்தப்பட வேண்டும். அதனால் மார்ச் 15 என்பது அந்த ஆண்டிற்கான அட்வான்ஸ் டாக்ஸ் முழுமையாக செலுத்தப்பட்டதா என்பதை உறுதி செய்யும் கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது. இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 கீழ் வட்டி அபராதம் விதிக்கப்படும். அட்வான்ஸ் டாக்ஸ் தவணைகளை நேரத்தில் செலுத்தவில்லை என்றால் பிரிவு 234C கீழ் வட்டி விதிக்கப்படும். மேலும் மார்ச் 31க்குள் மொத்த வரி பொறுப்பில் குறைந்தது 90% செலுத்தப்படவில்லை என்றால் பிரிவு 234B கீழ் கூடுதல் வட்டி வசூலிக்கப்படும். இரண்டிலும் செலுத்தப்படாத தொகைக்கு மாதத்திற்கு 1% வட்டி அல்லது மாதத்தின் ஒரு பகுதிக்கான வட்டி கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அட்வான்ஸ் டாக்ஸ் மற்றும் சாதாரண வரி செலுத்துதல் இடையிலான முக்கிய வித்தியாசம் நேரத்தில்தான் உள்ளது. அட்வான்ஸ் டாக்ஸ் வருமானம் கிடைக்கும் ஆண்டிலேயே தவணைகளாக செலுத்தப்படுகிறது. ஆனால் சாதாரண வரி அல்லது செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் என்பது வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு இறுதி வரி கணக்கிட்ட பிறகு செலுத்தப்படும். அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவது மிகவும் எளிது. வரி செலுத்துவோர் இன்கம் டாக்ஸ் இ-ஃபில்லிங் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் பணம் செலுத்தலாம். அதற்காக முதலில் போர்ட்டலில் சென்று இ-பே டாக்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் அட்வான்ஸ் டாக்ஸ் சலான் 100 என்பதை கிளிக் செய்து தேவையான விவரங்களை உள்ளிட்டு ஆன்லைனில் கட்டணம் செலுத்தலாம். சுருக்கமாக சொன்னால், டிடிஎஸ் கழித்த பிறகு ரூபாய் 10,000 விட அதிகமான வரி பொறுப்பு இருந்தால் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவது கட்டாயம். இதற்கான கடைசி தேதி மார்ச் 15. அந்த தேதிக்குள் பணம் செலுத்தவில்லை என்றால் மாதத்திற்கு 1% வட்டி அபராதம் விதிக்கப்படும். எனவே உங்கள் வரி பொறுப்பை முன்கூட்டியே சரிபார்த்து காலக்கெடுவுக்கு முன்பே அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவது நல்லது. இந்த வீடியோ அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவோருக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.